ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை நம்ம எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான கதை தாங்க. ஆனால் இதோட முடிவு உங்கள் மனசையே உலுக்கிரும். கார்த்திக், பிரியா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில் ஒரு நிமிஷம் கூட பேசாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது சாப்பிட்டியா, தூங்குறியா, காஃபி வேணுமா, இந்த 3 வார்த்தையை தாண்டி அவங்களுக்குள்ள பேச்சு இல்லை. கார்த்திக் ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜர், பிரியா ஒரு ஹோம் மேக்கர். ஒரு நாள் சாயங்காலம் மழை தூறிட்டு இருக்கு. கார்த்திக் லேப்டாப்பில் எதையோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். பிரியா காஃபியை கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறா. பிரியா வருத்தமான குரலில், கார்த்திக், காஃபி ஆறிட போகுது, குடிங்க கார்த்திக். கவனிக்காமல், அங்கே வை பிரியா, இந்த மெயில் அனுப்பிட்டு வரேன். குரல். பிரியா அப்படியே நிற்கிறா. பழைய நினைவுகள் அவளுக்குள்ள ஓடுது. இதே மழை பெஞ்சா அன்னைக்கு கார்த்திக் அவளை தூக்கிட்டு போய் நனைய வைப்பான். ஆனால் இன்னைக்கு லேப்டாப் தான் அவனோட உலகம். அன்னைக்கு நைட்டு சாப்பாட்டு மேஜை. பிரியா ரொம்ப ஆசையாக பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருக்கா. கார்த்திக் ஒரு வாய் எடுத்து வைக்கிறான். கார்த்திக் கோபமாக, பிரியா, இது என்ன பிரியா, இது உப்பே இல்லை, உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? நாள் முழுக்க வீட்டில் தானே இருக்க, ஒழுங்கா ஒரு சமையல் கூட பண்ண மாட்டியா? பிரியா கண்ணீருடன், கார்த்திக், நான் காலையிலே இருந்து ஒரு நிமிஷம் கூட உட்காரல. வீட்டை துடைச்சி, துணி துவைச்சி, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி எனக்கும் உடம்பு முடியலை. கார்த்திக், எல்லாரும் பண்ணுறது தான், இதில் என்ன ஸ்பெஷல்? எனக்கு ஆஃபீஸில் இருக்க டென்ஷனுக்கு வீட்டிலேயே நிம்மதி இல்லைன்னா நான் எங்கே போவேன்? பிரியா பதில் பேசலை. தட்டை எடுத்துட்டு கிச்சனுக்கு போயிட்டா. அன்னைக்கு 2 பேரும் பேசிக்கவே இல்லை. தூங்கும்போது கூட நடுவில் ஒரு பெரிய சுவர் இருக்கிற மாதிரி 2 பேரும் 2 பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டாங்க. இதுதான் பல தம்பதிகளோட இன்றைய நிலைமை இல்லையா? அடுத்த நாள் காலை கார்த்திக் ஆஃபீஸ் போயிட்டான். பிரியா பழைய பீரோவை சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ மேலே இருக்கிற பழைய அட்டை பெட்டியில் இருந்து ஒரு டைரி கீழே விழுது. அது கார்த்திக்கோட டைரி. பிரியாவுக்கு ஆர்வம் தாங்கலை. மெல்ல புரட்டுறா. அதில் ஒரு பக்கம். ஜனவரி 15. இன்னைக்கு பிரியாவை பொண்ணு பார்க்க போனேன். அவள் அந்த ஊதா கலர் புடவையில் தேவதை மாதிரி இருந்தா. அவள் சிரிக்கும்போது அவள் கண்ணில் ஒரு மினுமினுப்பு இருக்கு பாருங்க. அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அவளை ஒரு மகாராணி மாதிரி வச்சுப்பேன். பிரியாவுக்கு கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுது. அடுத்த பக்கத்தை புரட்டுறா. கல்யாணம் முடிஞ்சு முதல் மாதம். எனக்காக அவள் தூங்காமல் காத்துட்ருந்தா. நான் லேட்டாக போனதுக்கு அவள் கோவப்படல. பசிக்கும்ல, ஊட்டி விட்டா. இந்த அன்புக்காகவே நான் எவ்வளவு வேணாலும் உழைக்கலாம். பிரியா யோசிச்சு பார்க்குறா. கார்த்திக் இப்போ ஏன் இப்படி மாறிட்டான்? ஒருவேளை நம்ம அன்பு தான் குறைஞ்சி போச்சோ? அவனுக்கு பிடிச்சதை நாம் செய்ய தவறிட்டோமோ? அன்னைக்கு சாயங்காலம் கார்த்திக் வீட்டுக்கு வரான். அவனுக்கு ரொம்ப தலைவலி. ஆனால் ஆச்சரியமாக வீடு முழுக்க மல்லிகைப்பூ வாசனை. பிரியா அழகான ட்ரெஸ் பண்ணிட்டு வாசலில் நின்று சிரிச்ச முகத்தோட அவனை வரவேற்கிறான். என்ன பிரியா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஒன்றும் இல்லை கார்த்திக், உங்களை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். கார்த்திக் அப்படியே உறைஞ்சு போயிட்டான். அவனும் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸை எடுக்கிறான். அதில் ஒரு அழகான மோதிரம். கார்த்திக், பிரியா, நேற்று நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆஃபீஸ் டென்ஷனில் உன்னோட அருமை புரியாமல் பேசிட்டேன். சாரி பிரியா. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுறாங்க. 10 வருஷ இடைவெளி 5 நிமிஷத்தில் மறைஞ்சு போச்சு. நண்பர்களே, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். அதில் கோபமும் சண்டையும் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த டைரியில் இருந்த அன்பு மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கொருத்தர் ஆரம்பத்திலேயே வச்சுருந்த அந்த பிரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஸ்டோரி எந்த தலைப்பில் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அதே தலைப்பில் நாங்கள் ஸ்டோரியும் கொண்டு வந்து போடுறோங்க. நாளைக்கு பார்க்கலாம் வேறு ஸ்டோரியில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.